வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெள்ளரிக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள், நீர் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இதனால் பல விதமான மருத்துவமைகள் நமக்கு கிடைக்கும். கோடை காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நமக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை வரைக்குமே சரி பண்ணுவதற்கு நம்ம சாப்பிடக்கூடிய வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதில் நீர் சத்து அதிகம் இருக்குது அப்படின்றதால உடல் வறட்சி நமக்கு எப்போதுமே ஏற்படாது. அதனால் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். சருமத்திலையும் நமக்கு எதுவும் சுருக்கம் இருக்காமல் ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ இது போல் நிறைய மருத்துவ நன்மைகளை வெள்ளரிக்காய் நமக்கு கொடுக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீர் சத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக கோடை காலத்தில் நமது உடலுக்கு அதிக நீர் சத்து தேவைப்படுகிறது. தினசரி வேலைகளுக்காக நம்ம வெளியே சுற்றித்திரை நேரிடும் போது நமது உடல் அதிக நீர் சத்தை இழக்குது. இந்த மாதிரி சமயங்களில் வெள்ளரிக்காய் நமக்கு நல்ல பலன்களை தரும். வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய அதிக நீர் சத்து நமக்கு உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் நம்ம வெளியே செல்லும் போது கூட அப்பப்போ சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து செல்லக்கூடிய ஒரு உகந்த உணவுப் பொருளாக வெள்ளரிக்காய் இருக்குது. இதை எடுத்துக்கொள்ளும் போது நீரேற்றம் எப்போதுமே நம்மளுடைய உடலில் இருக்கும். அதனால் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிப்போம். அதன் மூலமாக சருமம் வறண்டு போவதோ, கண்களில் வறட்சி ஏற்படுவதோ, கடுமையான மலச்சிக்கல் ஏற்படுவதோ இனி எதுவுமே இருக்காது. நலமோடு வாழலாம். ஸோ அந்த வகையில் தான் மலச்சிக்கலை நமக்கு தடுக்கக்கூடியதாக வெள்ளரிக்காய் இருக்குது. பலரும் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதியுறக்கூடும். இதற்காக கண்ட மாத்திரைகளை சாப்பிட்டு உடலை கெடுத்துக் கொள்வதை விட இயற்கையான முறையில் மலச்சிக்கலை சரி செய்வதற்கு தேவையான வழிகளை தேர்ந்தெடுக்கலாம். அந்த வகையில் வெள்ளரிக்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் நிரம்பி இருக்கிறதால இந்த வெள்ளரிக்காய் மலச்சிக்கலை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் வெள்ளரிக்காய் சீரான உடல் இயக்கத்திற்கு வழிவகுக்கிறது. அதாவது குடல் இயக்கம் மிக சிறப்பான அளவில் இருக்கும். ஸோ நமக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் என எதுவுமே இருக்காது. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் தினசரி உணவுகளில் வெள்ளரிக்காயை சேர்த்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ஸோ குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை, இந்த சீரற்ற குடல் இயக்கமெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீர் சத்து இருக்கக்கூடிய, நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். அந்த வகையில் நீர் சத்தும் நார் சத்தும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடலாம். எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்காக நாம் உடற்பயிற்சி போன்ற பல்வேறு வழிகளை மேற்கொண்டு இருக்க போதிலும் நம்ம உடல் எடை குறையவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கவலையில் நம்ம இருப்போம். ஸோ இனிமேல் நீங்கள் அந்த கவலை பட வேணாம். வெள்ளரிக்காய் போன்ற இயற்கையான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் எடை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறையிறதுக்கு வெள்ளரிக்காய் பலன் தரும். இப்போ இந்த வெள்ளரிக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது பசியின்மை உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் தான், ஆனால் நீங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளரிக்காய் உங்களுக்கு குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவு, ஆனால் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அப்போ இது எளிதில் உங்களுக்கு பசியை தூண்டாது. அப்படின்றதால நீங்கள் ஃபஸ்ட்டு அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுலேருந்து விடுபடுவீங்க. ஏன்னா உடல் எடை அதிகமாக உடல் எடை அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம அதிகமாக உணவுகளை, கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ சாப்பாடு முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பசியை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நீர் சத்தும் நார் சத்தும் இருந்திருக்கக்கூடிய வெள்ளரிக்காய் சாப்பிடும் போது பசி கண்ட்ரோல் ஆகும். ஸோ கண்ட உணவுகளை நீங்கள் முதல்ல சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க. அப்புறம் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை இப்போது வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் கரைத்து உங்களுக்கு உங்களுடைய உடல் எடை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குறைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வெள்ளரிக்காய் சாப்பிட்டாலே போதுமானது. அது உங்களுக்கு வழிவகுக்கும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை பராமரிக்கிறதுக்கு முறையான அளவில் பராமரித்து அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக்கொண்டு நாளடைவில் சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். இப்போதெல்லாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்றத ஆய்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு சீராக்குவதற்கு வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். இதனால் இது அடிப்படையிலேயே நீரிழிவு மற்றும் அது தொடர்பான பல பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. எனவே நீரிழிவு நோயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு தினமும் நமது உடலில் வெள்ளரிக்காய் உணவுகளில் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கொள்வது நல்லது. ஸோ அப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நீர் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். சுகர் ப்ராப்ளம் வந்திருக்கிறவங்க அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறவங்களும், சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது என்று முன்னாடியே நினைக்கிறவங்களும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை
முறையாக பராமரிக்கிறதுக்கு அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெள்ளரிக்காயை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு வெள்ளரிக்காயை வந்து எடுத்துக்கலாம். இப்போதெல்லாம் எப்படி நமக்கு நோய் பரவுது அப்படின்னே தெரிகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கொரோனா டைம் எல்லாம் போயிட்டதுக்கப்புறம் பல்வேறு விதமான சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் நமக்கு அட்டாக் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த மாதிரி சமயங்களில் தொற்று வியாதிகளை நமக்கு அட்டாக் ஆகக்கூடாதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம், அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு பலமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. எனவே இது நமது உடலை பல்வேறு விதமான நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளரிக்காயில் நிரம்பி இருக்கக்கூடிய நற்பண்புகள் நமது உடலில் நாள்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான ஆபத்தை வந்து குறைக்கிறது. ஸோ அப்போ நமக்கு நோய்கள் வந்து நமக்கு எதுவும் இருக்காது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் எதிர்த்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூன் பவர் பெறுவதற்கு வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். கண்ணுக்கு உகந்தது வெள்ளரிக்காய். இப்போதெல்லாம் நாம் அதிகமாக மொபைல் ஃபோன்களையும் லேப்டாப்களையும் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதனால் நமது கண்கள் முன்பை விட அதிக பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் இந்த அதிகமாக ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் கண்களுக்கு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். ஸோ இப்போ வெள்ளரிக்காயெல்லாம் நீங்கள் இருந்து எடுத்துக்கொள்ளலாம். வெள்ளரிக்காயில் நிரம்பியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ நமது கண் பார்வையை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே பனிக்காக தான் நம்ம வெளியே அதிகமாக போகும்போது இந்த லேப்டாப்பெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் புற ஊதா கதிர்கள் கண்களில் வரக்கூடிய அளவுக்கு கண்ணாடிகள் அணிந்து கொள்வது அவசியம். அப்படியும் இல்லை அப்படின்னா கண் பார்வை போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிடுவது நல்லது. ஸோ உங்களுக்கு ஓரளவு அந்த பிரச்சனைகளும் தவிர்க்கப்படும். பளபளக்கக்கூடிய சருமத்திற்கு வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். இப்போ பெரும்பாலும் வந்து அழகு சார்ந்த விஷயங்கள்ல அதிகம் கவனம் செலுத்திட்டு இருக்கோம் நம்மலாம். அந்த வகையில் நிறைய கண்ட க்ரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் வேற எந்த ஒரு முறையும் கடைபிடிக்காமல் இயற்கையாகவே நமது சருமத்தை வந்து எப்படி நம்ம பளபளப்பாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற அந்த வழிகளை தான் நம்ம கையாளணும். ஸோ அந்த மாதிரி வெள்ளரிக்காய் நமக்கு இயற்கையாகவே பளபளக்கக்கூடிய சருமத்தை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். பெரும்பாலும் அழகு சாதன பொருட்களில் வெள்ளரிக்காய் வந்து சேர்த்து கொள்ளப்படுது. ஏன்னா அதுக்கு காரணம் வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான தன்மை தான். அது சருமத்தை பளபளக்க வைக்கும் அப்படின்றதால தான் அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து நம்ம வந்து கிரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வெள்ளரிக்காயை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் உள்ளிருந்தே நம்மளோட சருமத்தை அது வந்து மென்மையாக வைத்துக்கொள்ளும். இயற்கையாகவே அழகை கூட்டிக் கொள்வதற்கு தினசரி வெள்ளரிக்காயை உங்களுடைய உணவுகள் வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உள்ளிருந்து சருமம் அழகாகும். கரும்புள்ளிகள், கண் கருவளையங்கள், அதாவது இந்த பிளாக் சர்க்கிள்ஸு, பிளாக் பிம்பிள்ஸ் என எதுவும் இருக்காது. முகப்பொருட்கள் கூட இருக்காது. தோல் சுருக்கம் என எதுவுமே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை வந்து பெறுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் வந்து பெற்று நிறைய மருத்துவமைகளை பெறுவதற்கு வெள்ளரிக்காயை சேர்த்துக்கொள்வதற்கு சில வழிகள் இருக்குது. நமது அன்றாட உணவுகளில் வெள்ளரிக்காயை வந்து நம்ம ஊறுகாய்களாக பயன்படுத்தலாம், சிப்ஸ் மாதிரி பயன்படுத்தலாம், வெள்ளரிக்காய் சேர்த்த சேலட் மாதிரி யூஸ் பண்ணலாம், வெள்ளரிக்காய் சேர்த்த சாண்ட்விட்சை வந்து பயன்படுத்தலாம், பிரியாணி போன்றவற்றில் கூட நம்ம இந்த தயிர் பச்சடி சொல்லக்கூடிய இதில் வந்து வெள்ளரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம். மிக எளிதான இது போன்ற வடிவங்களில் வெள்ளரிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பித்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே மறக்காமல் இப்போ இருந்து வெள்ளரிக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.